தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எக்கச்சக்கம். அதன் காரணமாக ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அந்த கட்சிக்கு எதிராக, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுடைய மனநிலை என்பது வெகு விரைவாக மாறும் என்பதிலும் சந்தேகமில்லை. எவ்வளவு வேகமாக நேசித்தார்களோ அவ்வளவு வேகமாக மக்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற அமைச்சர் அவர்களே. ஒரு பக்கம் அரசினுடைய நிர்ணய விலை தொடர்பிலான உத்தரவாத விலை ஒன்று குறித்தான சர்ச்சை, அதே நேரத்தில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்றைய தினம் அமைச்சர் லால்காந்த இது பற்றி அறிவித்திருக்கிறார். இதனிடத்தில் உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையில் நாடு இருக்கிறது. இன்னும் பல பல பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றிலிருந்து மீண்டு மக்கள் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கான ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்போது? நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு சொல்கிற ஒன்று தான் என்னென்னா, இந்த இன்றைக்கு மக்கள் உண்மை தான் என்னென்னா, அரிசி பிரச்சனை ஒன்று இருக்குது, சரியா, உப்பு பிரச்சனை இருக்குது, அது இல்லாமல் தேங்காய் பிரச்சனை இருக்குது, இன்னும் பல இதுகள் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைகள் இருக்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் கொடுப்பணும்னு கொடுக்குறோம், சரியா. முதியோர் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்குது, உரமானியம் அதிகரிக்கப்பட்டிருக்குது, சரியா. அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் கேட்குறோம்னு தான், இதுகளை பற்றி யாரும் பேசப்படுதா? அப்போ ஆனால் அஸ்வஸ்மையில் பெயர் இல்லாதவர்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்கின்ற செய்தி வெளியில் வருது. அது இயல்பு தானே. அஸ்வசுமை ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு, முதியோருக்கான கொடுப்பனவும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு, மாணவர்களுக்கான கொடுப்பனவும் ஒரு குறிப்பிட்ட தரம் மாணவர்களுக்கு. அரிசி பொதுவானது, உப்பு பொதுவானது, தேங்காய் பொதுவானது. இதான் சொல்ல வந்த நினைத்தோட. அப்போ அதே போல் நமக்கு எல்லாருக்கும் கடந்த காலங்களில் அந்த மின்சார கட்டணம் குறைப்பட்டு புரிஞ்சு, சரியா. அப்போ இதுகள் எல்லாமே மக்களுக்கான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற செயற்பாடுகள், சரியா. வாழ்க்கை மேலே இருக்கின்ற பொழுது படிப்படியாக குறைகின்ற போக்கு ஒன்று. இதுகள் நாங்கள் செய்கின்ற அதே நேரத்தில் மக்களுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம்னு தான், கடந்த 76 வருடங்களுக்கு பிறகு கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கு கிடைச்ச நாடு எப்படியாப்பட்ட நாடு? கடன் பொறியில் சிக்க வச்சிருக்கின்ற, கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி வங்குரோத்து அடைந்த நாடென அறிவிக்கப்பட்டது சட்ட உத்தியோகபூர்வமாக. அப்போ அப்படியாப்பட்ட நாடு தான் எங்களுக்கு கிடைச்சது தோழர். அப்போ எங்களுக்கு இருக்கின்ற தேவை உண்டு. உண்மையிலேயே அந்த நிலைமை கடந்த 2022 ஏப்ரல் மாதம் உருவாகின நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது. முதல் வேலை. அப்போ அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு. அதுதான் இப்போ இன்றைக்கி அனுரத்தோழன் கூட அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, அந்த நிலைமையை மீண்டும் உருவாக்க மாட்டோம்.